நல்லவனை சாதி பயன்படுத்தும், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக் கொள்வான் என்று சொன்ன ஒருத்தரை சாதியா பயன்படுத்த பார்த்தா அவர் அழிப்பாரா, வளர்த்து விடுவாரா? அழிச்சுட்டு போயிருவாப்ல. எடுத்துக்காட்டா 1000 சம்பவம் சொல்லலாம். அவருடைய நினைவிடத்துல போய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முழக்கம் போடுறாப்ல. அடுத்த வருஷம் பார்த்தா அவன் எங்க இருக்கான்னு தெரியல. வருங்கால பிரதமர் வாழ்க அப்படின்னா பார்த்தாப்ல உள்ள இருந்துட்டு, யாரு தெய்வ திருநார், வருங்கால பிரதமராடா இவர், என் நினைவிடத்துல வந்துட்டு இவர் வருங்கால பிரதமர் முழக்கம் போடுறேன், முடிச்சு விட்டாப்ல. முடிஞ்சிச்சு. அது இயற்கையோ இறைவனோ சக்தியோ ஆற்றலோ ஏதோ ஒண்ணு, ஆனா நடக்குது இல்ல. இது ஒரு பெரிய மனுஷன் வந்து ஆதாரத்தோட சொன்னாரு. நீங்க பாருங்க, அவரை வச்சு கட்சி ஆரம்பிச்சு, அவர் புகைப்படத்தை பயன்படுத்தி கட்சி ஆரம்பிச்சு எவனாவது ஒருத்தன் உருப்பட்டிருக்கானா? உருப்படல. ஏன் உருப்படல? ஏன்னா யாரும் தேவர் திருமணனுடைய கோட்பாட்டுக்கிணங்க, கொள்கைக்கிணங்க, அவருடைய கனவுக்கிணங்க, அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு விழுக்காடு கூட வாழல. அவர் பேரை வச்சுக்கிட்டு 10 ஃபார்ச்சுனர்ல போயிட்டு கோஷம் போட்டு முழக்கம் போட்டு தேவர் திருமணனுடைய நினைவிடத்துல போயிட்டு தேவர் வாழ்கன்னு முழக்கம் போட்டா பரவாயில்ல, அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை வாழ்கன்னு சொன்னா பரவாயில்ல. அந்த தலைவர்கள் பேரை சொல்றது, இந்த பாண்டியன் வாழ்க, அந்த பாண்டியன் வாழ்க, இந்த தேவர் வாழ்க, அந்த தேவர் வாழ்க அப்படிங்கும்போது அந்த தேவர் வாழ்கன்னு முழக்கம் போட்டா அவர் வாழ வைப்பாரு. இவங்க இந்த தேவர் வாழ்கன்னு முழக்கம் போட்டோம்னா அழிச்சுட்டு போயிட்டாப்ல.